டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக இப்போது முழுமையாக தயாராகிவிட்டது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். 234 தொகுதிகளுக்கும் செல்லும் இந்த சுற்றுப்பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை 9 மணிக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வன பத்ரகாளியம்மன் கோவிலில் பூஜையுடன் தொடங்கினார். மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட தேக்கம்பட்டி வன பத்ரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய பிறகு தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் அதிமுக MLAக்கள் பங்கேற்றனர். பாரதிய ஜனதா சார்பில் வானதி சீனிவாசன் MLA மற்றும் நிர்வாகிகளும் பங்கேற்றனர். வனபத்ரகாளி அம்மன் கோவிலை தொடர்ந்து மேட்டுப்பாளையம் வரும் எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள சாலை மண்டபத்தில் விவசாயிகளுடன் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலை காந்தி சிலை அருகே ரோட் ஷோ மூலம் மக்களை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதுடன் உரையாற்றுகிறார். பின்னர் மாலை 6 மணியளவில் மேட்டுப்பாளையம் பஸ் நிலையம் அருகே மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றுகிறார். பின்னர் கோவை சாலையில் காரமடை சந்திப்பு பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் கூட்டங்களிலும் பங்கேற்கிறார். பின்னர் அப்படியே கோவைக்குள் நுழையும் எடப்பாடி பழனிசாமி இரவு 8 மணிக்கு கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட நரசிம்ம நாயக்கன்பாளையம் துடியலூர் ரவுண்டானா கோவை சக்தி சாலை சரவணம்பட்டி ஆகிய பகுதிகளில் மக்களிடம் உரையாற்றுகிறார். இறுதியாக இரவு 10 மணிக்கு கோவை வந்தடைகிறார். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் கோவை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் சுற்றுப்பயணம் குறித்து கூறுகையில், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணத்தை உங்களின் முழு ஆதரவோடு எழுச்சி பயணமாக ஆரம்பித்திருக்கிறேன். கட்சியின் ஒவ்வொரு கடைக்கோடி தொண்டனையும் இந்த பயணத்தில் எனது இதயத்தோடும் எண்ணத்தோடும் இணைந்து பயணிக்க அழைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களிடம் பொய் வாக்குறுதி கொடுத்து மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் கட்சியால் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். சொன்ன வாக்குறுதிகளில் இன்னும் பெரும்பாலான வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. அதனால்தான் தமிழக மக்கள் கோபத்தில் கொந்தளித்து போய் இருக்கிறார்கள். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதிமுகவின் உயிர் தொண்டர்களான உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எனது இந்த புரட்சி பயணத்தில் நாம் எழுச்சியோடு சொல்ல வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் செய்த சேவைகளைத்தான், அதன் மூலம் தமிழ்நாடு அடைந்த பலன்களைத்தான். தமிழ்நாட்டு மக்களை காக்க உங்களில் ஒருவனாக முன்னின்று முன்கள வீரனாக முன்னே செல்கிறேன். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக இந்த வெற்றி பயணத்தில் என்னோடு இணைந்து ஈடு இணையற்ற சிப்பாய்களாக நீங்கள் வர வேண்டும். தமிழகத்தின் மூலை முடுக்கெங்கும் நாம் எழுச்சியோடு செல்ல வேண்டும். தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மலரட்டும், இதை தமிழகமே வாழ்த்தட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.